சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி 41 பயணிகளை ஏற்றிக்கொண்ட தனியார் பேருந்து புதுக்கோட்டை அடுத்த சத்தியமங்கலம் மேலூர் அருகே சென்றபோது எம்சாண்ட் ஏற்றிக்கொண்டு முன்னே சென்ற டிப்பர் லாரியை முந்த முயன்ற போது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனால் அந்த லாரியில் இருந்த எம்சாண்ட் முழுவதும் கொட்டி சேதமடைந்துள்ளது. அதேபோல் பேருந்தின் ஒரு பகுதி முழுமையாக சேதமடைந்த நிலையில் பேருந்தில் பயணித்த 7 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வெள்ளனூர் காவல்துறையினர் மற்றும் சிப்காட் தீயணைப்புத்துறை வீரர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு 2 108 ஆம்புலன்ஸ்கள் மூலம் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதிகாலையில் திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த இந்த விபத்து சம்பவத்தால் அந்த சாலை முழுவதும் கண்ணாடி துகள்கள் கொட்டி கிடப்பதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து வெள்ளனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதிகாலையில் நடந்த இந்த விபத்து சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.